ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த வகையான பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பரிசாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருடம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் இலவச வேஷ்டி மற்றும் சேலைகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான வேட்டி மற்றும் சேலைகளை தமிழக அரசு கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் 5 வகையான வேஷ்டிகள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா சேலைகளில் 15 வகையான டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை ஜனவரி 10க்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப கைத்தறித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 2.50 லட்சம் நெசவாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை கிடங்கு மற்றும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தீவிரம் செய்யப்பட்டுள்ளது. 2025 பொங்கல் பண்டிகைக்கு 1.77 கோடி வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ஜனவரி மாதத்தில் வழங்குறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலைகளை பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே கடைகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தறித்துறையிலேருந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2,50,000 நெசவாளர்களிடமிருந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிடங்கு மற்றும் ரேஷன் கடைகளை அனுப்புறதுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 தினங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் வேஷ்டி மற்றும் சேலைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கடை மூலமாக. ஸோ இந்த ஆண்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக 100 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெசவாளர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 பொங்கல் பண்டிகைக்கு பார்த்திங்கன்னா 1,77 லட்சம் வேஷ்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி 10, 11, 12 ஆகிய 3 நாட்களில் நீங்கள் ரேஷன் கடையில் வேஷ்டி மற்றும் சேலைகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஆண்டு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 5 வகையான வேஷ்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேலைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா 15 வகையான டிசைன்ஸ் கொண்ட சேலைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜனவரி 4ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அரசாணை வெளியிட அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு வரை உங்களை விடுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.